ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். 3 நாளா செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தாம செடி எல்லாமே வாடி போச்சு. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே செடிய பார்த்துட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துனேன். இந்த செடி நர்சரி கார்டன்ல ரூ. 100க்கு இந்த 3 செடியும் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இத வந்து பெரிய பாட்ல வைக்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. செம்மண்ணு, மணலு, தொழு உரம் கலந்து நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த சாமந்தி செடிகள் நல்லா வரும்னு போட்டிருந்தாங்க. சரி, அந்த மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பெரிய பாட்ல இருக்க செடிகள் எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாடல. இந்த குட்டி குட்டி பாட்ல இருந்ததுனால இது 3 நாளைக்கு தண்ணி பத்தாம இந்த மாரி வாடிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு காஞ்சு போயிருந்த பூக்கள், இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு, தண்ணி ஊத்தி விட்டுட்டு, இத வந்து பாட்ல பெரிய பாட்ல வைக்கிறதுக்கு அடுத்து மண்ணெல்லாம் சேகரிக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு கிளம்புனேன். அதுக்குள்ள நான் என்னென்ன பொருட்கள் வந்து இந்த 3 நாள் டூர் போன சமயத்துல வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நானு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பூம்புகார் போயிருந்தப்ப தான் இந்த கருவாடு வந்து நல்லா சீப்பா இருந்துச்சு. அதனால ஒரு 1/2 கிலோ கருவாடு வந்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இந்த ஆ பீங்கான் ஜாடிங்க, குட்டி குட்டி பீங்கான் ஜாடிங்க வந்து நல்லா இருந்துச்சு. பெரிய ஜாடி என்கிட்ட ஒரு 4, 5 இருக்கு. இந்த மாரி குட்டி ஜாடிங்க வந்து இல்ல என்கிட்ட. சரி, இந்த மாரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாரி 5 ஜாடி வாங்குனேன். பிளாக் கலர் மத்த கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ரவுன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால இந்த மாரி ஜாடிங்க வந்து ஒரு 5 வாங்கிட்டேன். ஒரு ஜாடி ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஜாடி வாங்கியிருந்தேன். எப்பயும் போல பொரிக்கடலை, வேளாங்கண்ணி போனா வாங்கிட்டு வருவோம். அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பொருட்கள் நெறையா வாங்குனேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல எப்பயுமே குழந்தைங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்கு ஏதாவது ப்ரைஸ் குடுப்பேன். ஸ்கூலுக்கு ரெகுலரா லீவ் போடாம வரவங்களுக்கு, நான் சொல்ற ஹோம் ஒர்க்க ரெகுலரா செஞ்சுட்டு வரவங்களுக்கு, இந்த மாரி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறது எனக்கு எப்பயுமே பழக்கம். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி டாய்ஸ் மாரி இருக்கிற எரேசர் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த தடவ பொங்கல் லீவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் குடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவங்க அந்த ஹோம் ஒர்க்க செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க அப்படின்னா, அந்த மாரி ஒழுங்கா ஹோம் ஒர்க் செய்றவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்கு. அடுத்து இந்த புட்டுக்குழல் வந்து ரூ. 250க்கு வாங்கிட்டு, இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து ரூ. 200. இது ஒண்ணு வாங்கலான்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கியாச்சு. 2 டயஸ் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்க்கு வாங்கிட்டு, ஒரு கார்டன் டூல் இது வந்து ரூ. 30 அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு.